உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நீங்க ரொம்ப லேட் பண்ணிட்டீங்க. இப்ப என் கையில மருதாணி கூட வச்சுட்டாங்க. ஆனா இன்னும் கல்யாணம் ஆகலையே. ப்ளீஸ் ப்ளீஸ், நான் சொல்றத தயவு செஞ்சு புரிஞ்சுக்க முயற்சி பண்ண. நீ இல்லாம என்னால வாழவே முடியாது. வாய்ப்பே இல்ல. ஒரே ஒரு முறை எனக்கு சப்போர்ட் பண்ணனா எல்லாமே சரியாயிடும். உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னா அது என்னன்னா, நாளைக்கு நான் அங்க வருவேன். சரியான நேரம் பார்த்து உன்னை தூக்கிட்டு போயிடுவேன். இல்ல ரீமாசன், ப்ளீஸ், நான் சொல்றத புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. நமக்கு மட்டும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எல்லாமே சரியாயிடும். இங்க பாருங்க, என்னால எங்க அம்மா அப்பாவுக்கு இவ்வளவு பெரிய துக்கத்தை தர முடியாது. ஐயோ, இத பாரு ரீமாசன், உங்க அப்பா அம்மா நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்தாங்கன்னா அவங்கள விட வேற யாரும் சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. இல்ல, ஆனா நான் இப்பதான் புரியுது. ரீமாசனுக்கு மெசேஜ் அனுப்பதான் என் போனை நீங்க அடிக்கடி யூஸ் பண்ணிருக்கீங்க. நான் அவளுக்கு மெசேஜஸ் ஒன்னும் டைப் பண்ணல. அவளோட தலைவிதியை தான் மாத்திக்கிட்டு இருந்தேன். நாளைக்கு அவ கல்யாணம் நின்னு போயிடும். ஏன்னா அவ மண்டபத்தை விட்டு ஓடி போயிடுவா. அதுக்கப்புறம் நான் சக்திய உனக்காக பழி வாங்குவேன். அந்த சக்தி உன்கிட்ட இருந்து உன்னோட எம்டி போஸ்டையே பறிச்சால. இப்ப நான் அவகிட்ட இருந்தும் அவளோட மொத்த குடும்பத்துக்கிட்ட இருந்தும் எல்லாத்தையும் எப்படி பறிக்க போறேன்றத பாரு. தேங்க்யூ மோ. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நீங்க தான் பெஸ்ட். செல்லம், நீ இந்த நிலைமையில இருக்கும்போது நான் ரெஸ்ட் எடுக்க முடியுமா சொல்லு? டாக்டர் சிவா, ஆனா அக்கா, நீங்க இன்னுமா தூங்கல? சக்தி, நான் அந்த ரஞ்சனை கல்யாணம் பண்ணிக்க விரும்பல. சக்தி, எனக்கு விருப்பம் இல்ல. சக்தி, ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன காப்பாத்து. சக்தி, இந்த கல்யாணத்துல இருந்து காப்பாத்து. எனக்கு அந்த ரஞ்சனை சுத்தமா பிடிக்கல. அக்கா, நீங்க அழ வேண்டிய அவசியமே இல்ல. நீங்க முதல்ல வந்து உட்காருங்க, வாங்க. அக்கா, நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்க விரும்பல சக்தி. ஆனா அம்மா அப்பாவோட மனசையும் கஷ்டப்படுத்த விரும்பல. நீயே ஏதாவது ஐடியா பண்ணு அக்கா. ஏதாவது வழி கண்டுபிடி. இல்லனா இல்லனா என்னக்கா? இல்லனா நான் ஏதாவது செய்ய வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் நீங்க என்னைக்கோ என்ன மன்னிக்கவே மாட்டீங்க. அக்கா, அக்கா, நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க? நீங்க என்ன செய்ய போறீங்க? நாளைக்கு நான் வரேன். சரியான நேரம் பார்த்து உன்னை தூக்கிட்டு போயிடுவேன். ரெடியா? அக்கா, சொல்லுங்க. இந்த கல்யாணம் மட்டும் நிக்கலன்னு வச்சுக்கோ, நான் என்னோட உயிரைய விட்டுருவேன். அக்கா, நீங்க அந்த மாதிரி எதுவும் செய்யக்கூடாது, புரிஞ்சுதா? என்ன ஆனாலும் சரி, நீங்க இந்த மாதிரி கோழ மாதிரி பேசக்கூடாது. எனக்கும் சரி, சித்தப்பாவுக்கும் சரி, சித்திக்கும் சரி, தர்மா அண்ணாக்கும் சரி,
உங்க சந்தோஷத்தை விட முக்கியமான விஷயம் வேற எதுவுமே இல்ல. ஆனா ஆனா என்ன ஆனா? இந்த கல்யாணம் நடக்காதுக்கா. சக்தி, 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 போனை ஸ்பீக்கர்ல போடு. ஒரு செகண்ட். ரீமா, உன் தங்கச்சியோட பேரு சக்தி. ஆனா நீ இவ்வளவு பலவீனமா இருக்க. நாட் குட். நான் என்னமோ இந்த ஃபேமிலியில இருக்க எல்லா பொண்ணுங்களும் தைரியமா இருப்பாங்கன்னு நினைச்சேன். நீ இவ்வளவு பயந்தாங்குழியா இருக்க. சக்தி அப்படியே அவங்க சித்தி மாதிரி இருக்கா. ஆனா நீ உங்க அம்மா மாதிரி கொஞ்சம் கூட இல்ல. சாரி. இங்க பாரு, இப்போதைக்கு எதுவும் பண்ண முடியாதுன்னு உனக்கு தோணலாம். எந்த நம்பிக்கையும் இல்லாத மாதிரி இருக்கலாம். ஆனா நான் உன்கிட்ட சத்தியம் பண்றேன், நான் இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன். இது ஒரு அண்ணாவா உனக்கு பண்ற ப்ராமிஸ். பொதுவா உறவுகளை சேர்க்கிறது கடவுள் தான். ஆனா எந்த உறவை பிரிக்கிற வேலையை கடவுள் எனக்கு அவுட் சோர்ஸ் கொடுத்திருக்கான்னு நினைச்சுக்கோ. அந்த ரஞ்சனை நான் என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாரு. எல்லாரும் மிரள போறாங்க. இங்க பாரு, நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இங்க பாரு, எங்க ரீமா லட்சத்துல ஒருத்தி. அவனை போய் கல்யாணம் பண்ணிப்பாளா என்ன? கரெக்டு தானே? சரி ரீமா, நீயே சொல்லு. அந்த ரஞ்சனை ஒரு வழி பண்றதுக்கு நீ எங்க கூட இருப்பல்ல? எனக்கு எதுவுமே கேட்கலையே. அப்படி சொல்லு. இப்பதான் நீ வில்லி பொண்ணு மாதிரியே இருக்க. அதாவது உங்க அம்மா மாதிரி இருக்க. நீ இப்ப ஒரு வேலை பண்ண. உன் ரூமுக்கு போய் நிம்மதியா தூங்கு. நானும் சக்தியும் எல்லாத்தையும் பாத்துக்கிறோம். சக்தி, ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணிடு. சக்தி, உங்க அக்கா இப்ப ரொம்ப பிரேவா ஃபீல் பண்றா. ஆனா உண்மையிலேயே எமோஷனலி மென்டலி ரொம்ப வீக்கா இருக்கா. அதனால எது செய்யறதா இருந்தாலும் இப்பவே செஞ்சாகணும். நீ உடனே என் கூட வந்தாகணும். அதுவும் உன் அக்காக்காக. எந்த ரீசனும் சொல்லாத. நீ வந்துதான் ஆகணும். இங்க பாரு, நீ உன் சித்தப்பாக்கு செஞ்சு கொடுத்த சத்தியம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா உன் அக்காவுக்கும் ஒரு சத்தியம் பண்ணிருக்க. உன் சித்தப்பாவோட சத்தியத்தை மீறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஆனா உங்க அக்காவுக்கு நீ பண்ணி கொடுத்த சத்தியம், அதை மீறதுக்கு உனக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. அதனால நீ வந்துதான் ஆகணும் சக்தி. சக்தி, இன்னும் ஒரு அடி நீ வெளியே எடுத்து வச்சாலும் நீ என்னோட பணத்தை தான் பாப்ப. நீ வருவல்ல? சரி. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.